கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் பார்க்க போறது, இயேசு எதற்காக ரகசியத்தில் வருகிறார். மின்னலை போல, நொடி பொழுதுல, நினையாததற்கு முன்னே, திருடனை போல ஆகாயத்தில் இயேசு எதற்காக வருகிறார், அல்லது எந்த சபை இயேசு ரகசியத்தில் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படும். இது கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே, அதுல ஆவிக்குரிய மக்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு காம்படிஷன், அதாவது ஒரு போட்டி. சிலர் நாங்க தான் போவோம்னு சொல்றாங்க. சிலர் இது இப்படியே ஏழை மக்களை சொல்லி மற்ற சபைகளிலிருந்து மக்களை திருடி, நாங்கள் விதைக்காததை அறுக்கிறவர்கள், தெளிக்காததை சேர்க்கிறவர்கள், அதனால எங்கள்கிட்ட வாங்க, நாங்க பிரதிஷ்டை உள்ளவர்கள், நாங்கள் தான் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தமாக்க முடியும், எனவே நீங்கள் எங்களோடு வந்து ஞான ஸ்நானம் எடுத்து அப்பம் விட்டால்தான் வருகையில போக முடியும், ஒரே சபை நாங்க தான் என்று ரொம்ப பிரபலியமா பேசுறாங்க. இப்ப அந்த பேச்சு ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனா வேதத்தின் அடிப்படையில நான் பார்க்கும்போது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக சொல்லுகிறேன், இந்த உலகத்துல பெயர் சொல்லப்படுகிற ஒரு சபையுடைய பெயரும் பரலோகத்துல இருக்கவே இருக்காது. இந்த உலகத்துல, தமிழ்நாட்டுல, இந்தியாவில, ஆசியா தேசங்களில, முழு கண்டத்திலையும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான சபை பிரிவுகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான டினாமினேஷன்ஸ் இருக்குது. இதுல ஒரு பேரும் பரலோகத்துல வராது. அதுக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ண வேணும். அப்படி என்றால் இயேசு எதற்காக வருகிறார்? இந்த இவ்வளவு காலம் சபை நடத்துவதுடைய நோக்கம் என்ன? அது ஒரு பெரிய கேள்வி. இயேசு வருகிறது தம்முடைய மனவாட்டி சபையை சேர்க்க, தன்னுடைய சரீரமாகிய சபையை சேர்க்கத்தான் இயேசு வருகிறார். அப்போ அந்த சரீரமாகிய சபைக்கு அல்லது மனவாட்டி சபைக்கு பற்றி வேதத்துல என்ன எழுதி இருக்கிறது? நம்ம சொன்னோம், தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், வேத வசனம் மட்டும்தான் நிலைக்கும். வேதத்துல எழுதி இருக்கிறத கூட்டவோ குறைக்கவோ ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் கடைசி வசனங்களத்துல வேதத்துல எழுதியிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனுக்கு நான் எச்சரிக்கிறது என்னவென்றால், இது ஒரு எச்சரிப்பு, இவைகளில் இது ஒன்றையும் ஒன்றும் கூட்டாத, இதுல இருந்து எதையாவது ஒன்றை நீ கூட்டுனா இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இதிலிருந்து ஏதாவது ஒருத்தர் எடுத்து போட்டால் இந்த புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் அவனுடைய பெயரை கர்த்தர் எடுத்து போடுவார். இது வேதத்திலே கொடுக்கப்பட்ட கடைசி எச்சரிக்கை. எனவே சபை நடத்துகிறவர்கள் இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேணும். அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற சபை என்ன, சபையுடைய லட்சணம் என்ன, சபையுடைய தரம் என்ன, சபையுடைய நிலைமை என்ன, மற்காலத்துல எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்குது, உலகம் முடியும் போது எவ்விதமாக இருக்கும் என்று வேதத்தின் அடிப்படையிலிருந்து நம்ம பார்க்க வேணும். கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக, இருதயத்தை திறப்பாராக, இவைகளை புரிந்து கொள்ளும்படி உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக சபை என்றால் என்ன? சபை என்றால் அநேகர் கூடுகிற ஒரு கூட்டம். இப்ப பாருங்க, பாராளுமன்றம் கூடுகிறது, அதையும் சபைன்னு தான் சொல்றோம். சட்ட சபை கூடுகிறது, அதையும் சபை என்று சொல்லுகிறோம். கிராம சபைகளுக்கு கொடுக்கிறது, அதையும் சபை என்று சொல்லுகிறோம். அப்புறம் ஆராதனை கொடுக்குறோம், அதையும் சபை ஆராதனைன்னு சொல்றோம். அப்புறம் இந்த ஸ்தோத்திரம், சிலர் இந்த கல்யாணங்களுக்கு சீர் கொடுக்கும் போது சபையில வைக்கணும், சபையில முன்னாடி நிறுத்தணும், இப்படிதான் சொல்றாங்க. அப்படி என்றால் அர்த்தம் என்னன்னா, இது எல்லாமே மக்கள் கூட்டங்கள், அசம்பிளி கூடுகிறது தான் சபை, பொதுவான சபை என்று அர்த்தம். அப்ப நமக்கு அந்த சபை பற்றி பிரச்சனை கிடையாது. நாம் கர்த்தருடைய சபை, வேதத்தில் எழுதி இருக்கிற சபை அது என்ன, அதனுடைய லட்சணம் என்ன என்பதை நாம் பார்க்க போறோம். முதலாவதாக மோசையை பற்றி வேதம் சொல்லும் போது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல ஸ்தேவான் சொல்லும் போது, சபைக்குள்ளே இருந்தவன் பிரமாணங்களை பெற்றவனும் மோசே. அடுத்தபடியாக இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் மோசையோட பேசும்போது, ஏதாவது எச்சரிக்கை வேண்டுமானால் சபையை கூட்டீர்கள், சபைக்கு இப்படி வரவழையுங்கள், தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லும் போது எச்சரிக்கும் போது சபைகளை கூட்டுங்கள், உபவாசத்தை நியமங்கள், அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ள கர்த்தர் ஜனத்தை நடத்தின விதம். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபைக்கு வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேணும். முதலாவதாக சபை ஆரம்பிக்கப்பட்டதே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அன்று தான்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் வரையிலையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 40 நாள் வரையிலையும் எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்து சீஷருக்கு பல முறை தரிசனமாகி தாம் உயிரோடு இருக்கிறவராக நிரூபித்தார். அப்புறம் 40வது நாள் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார் ஒலிவ மலையில வச்சு. அது ஒலிவ மலையில வச்சு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னதாக சீஷரிடத்தை சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் வர நீங்கள் காத்திருக்க வேண்டும், எனவே எருசலேமை விட்டு போக வேண்டாம் அப்படின்னு. ஒலிவ மலையிலிருந்து இயேசு பரமேறின உடனே சீஷர்கள் எல்லாரும் எருசலேமில மேல் வீட்டறையில வழக்கமாக அவங்க ஜோபிக்கிற வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ பரிசுத்த ஆவி வர்றது வரையிலும் காத்திருங்கள்னு சொன்னார். அது வரையிலும் ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல தெய்வ மனுஷங்க மேல் ஆவியானவர் வந்து இறங்குவார், ஒரு ஸ்பெஷல் பர்பஸோட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படி இறங்கி விட்டு அப்படியே போயிடுவார், நிலைச்சிருக்க மாட்டார். உதாரணமாக சிம்சோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவன் சிங்கத்தை பிடிச்சு கிழிச்சான், 300 நரியை பிடிச்சு 150 நரியா கட்டுனான். அந்த கதவை பெரிய பட்டணத்துடைய கதவை தூக்கி தோல்ல வச்சுட்டு போனான். இதெல்லாம் சிம்சோன் தன்னுடைய சொந்த பலத்துல செய்தது கிடையாது, ஆவியானுடைய பலத்தினால. அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்த உடனே ஆவியானவரை விட்டு விலகி போவான். அவன் பலசியமாய் மற்ற மனுஷனை போல ஆகி விடுவான். அது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனா யோவேல் 2:28 வசனத்துல தேவன் வாக்கு பண்ணும் போது தீர்க்கதரிசியை கொண்டு, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளின் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை அடைவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், என்னுடைய ஊழியக்காரர் மேல் என்னுடைய ஊழியக்காரிகள் மேல் என் நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்து வாக்கு பண்ணினான். அப்ப இந்த வாக்குத்தத்தம் இதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம். இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டி நீங்கள் காத்திருங்கள் இயேசு சொன்னார். இயேசு பிதாவிட்ட போயிட்டாரு. சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியாது, அன்று வரையிலையும் பரிசுத்த ஆவியுடைய அனுபவம்னா என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவி எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. இயேசு சொன்னார் பரிசுத்த ஆவி வர்றது வர காத்திருங்கள் என்று. அவங்க அந்த 40ஆம் நாளிலிருந்து ஏதேசம் 10 நாள் அந்த மேல் வீட்டறையிலே காத்திருக்காங்க. என்னன்னே தெரியாது, பரிசுத்த ஆவி எப்போது வரும்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது. இயேசுடைய வார்த்தையை நம்பி காத்திருக்காங்க. 10வது நாள், அதாவது அன்றைக்கு டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். பெண்டிகாஸ்ட் என்பது ஒரு சபையுடைய பெயரே கிடையாது. அநேகர் பெந்தேகோஸ்துக்காரன் சொல்றாங்க. பெந்தேகோஸ்து என்பது பரியாச பெயர். எவ்விதமாக அந்தியோகியாவிலே சீஷர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து இவங்க கிறிஸ்துவ போல இருக்காங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர்களோட பெயர் வந்ததோ, அதே போல பெந்தேகோஸ்தேக்காரன் என்ற பெயரும் ஒரு பரியாச பெயர், ஒரு காரண பெயர். ஏண்டா 50வது நாள் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை எருசலேமிலே நடக்கிறது. யூதர்கள் எல்லா ஆண் பிள்ளைகளும் வருஷத்துல 3 முறை எருசலேமுக்கு வர வேணும். ஒன்று பஸ்கா பண்டிகை, இன்னொன்னு கூடார பண்டிகை, இன்னொன்னு பெந்தேகோஸ்தே பண்டிகை. அன்றைக்கு குறிப்பிட்ட நாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது பஸ்கா பண்டிகை நாளில. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போன பிறகு 50வது நாள் ஆகிய அந்த நாளில அவங்க வந்து கூடி 10 நாள் ஆச்சு. இந்த 10வது நாளில திடீரென்று ஒரு அனுபவம் அவங்களுக்கு காணப்படுது, அவங்க எதிர்பாராதது. என்னன்னா, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் குடியிருந்த அறை முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கவனிங்க, அன்னைக்கு திருவிழா நடந்துட்டு இருக்குது, பெந்தேகோஸ்தே பண்டிகை. முழு உலகத்தில் உள்ள யூதர்கள் எல்லாம் அந்த இடத்துல கூடி இருக்காங்க. இது ஒரு மேல் வீடு. அப்ப அந்த இவங்க வீட்டை சுற்றிலும் ஆட்கள் ஏராளம் இருக்காங்க. இதுல சுமார் 120 பேர், இயேசுடைய சீஷர்கள், இயேசுடைய சகோதரர்கள், இயேசுடைய தாய், இன்னும் முக்கியமானவங்க எல்லாம் 120 பேர் கூடி பரிசுத்த ஆவி வந்த உடனே கர்த்தரை புகழ்ந்து அந்நிய பாஷைகளை பேசி பெரிய ஒரு ஆரவார சத்தம் கேட்குது. அப்ப திருவிழாக்கு இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வந்த எல்லாரும் ஏதோ ஒரு சத்தம் கேட்கணும் மேலே ஏறி வாராங்க. மேலே ஏறுவாங்க, அங்க எங்கேயும் ஜன்னல்லையும் கதவுலையும் நின்று இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம பாக்குறாங்க. அப்ப அவங்க இவங்க உள்ள உட்கார்ந்துருக்கிறவங்க வெறும் கலிலேய பாஷையை மட்டும் தெரிந்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனா அவர்கள் வெளியே நிக்கிறவங்களுடைய பாஷையில கர்த்தருடைய மகிமை பேசுகிறார்கள். உதாரணமாக ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, இப்படி நிறைய மொழி இருக்குது. இந்த மொழி தெரிந்தவர்கள் வெளியே நிக்கிறாங்க, உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த மொழி தெரியாது. ஆனா அந்த மொழியில அவங்க தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்க.
இதை வெளியே உள்ளவங்க கேட்டுட்டு நின்றுட்டு கேக்குறாங்க, இது என்ன? அப்ப எல்லாம் பேசி முடிகிறது வரையிலையும் அவங்க அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க எல்லாம் தேவனை புகழ்ந்த பின்பு எல்லாம் அமைதியான உடனே அங்க வெளியே நிக்கிற யூதர்கள் வந்து, சகோதரரே இது என்னன்னு கேக்குறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் நம்முடைய யோவேல் தீர்க்கதரிசி யோவேல் 2:28 கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னாரே அந்த பரிசுத்தாவின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, கலிலேய பாஷையை மட்டும் தெரிஞ்ச இவர்கள் எங்களுடைய ஜென்ம பாஷையில பேசுகிறார்கள். அவங்க பேசுகிற மேட்டர் காரியம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. எனவே இதுல ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லிதான் அவங்க வந்து பார்த்தாங்க. உன்னை பார்த்தோன்னே, சகோதரர் இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்றாங்க. அப்போது 12 சேர்ந்து பேதுரு பேசுறாங்க. எல்லா சகோதரரும் சீஷர்கள் எழுப்பி நிக்கிறாங்க. பேதுரு பேசுறாங்க. அப்போஸ்தலர் நடபடி 2:38 அது கீழே 47 வரையிலையும் அவர் அதுதான் சபையின் அஸ்திபார உபதேசங்கள் சொல்றது. மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள், பரிசுத்தாவியை பெறுங்கள், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுங்கள், அப்பம் பிட்குதல், உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் சபையின் அஸ்திபார உபதேசங்கள். இத அன்னைக்கு பேதுரு சொல்றாரு. இப்ப அவங்க பேசின உடனே அவங்க எல்லாரும் ஆவியில் குத்தப்பட்டவர்களாக அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அந்த அதிகாரம் கடைசி அதிகாரத்துல 2 47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இதுதான் தெய்வீக கிறிஸ்தவ சபையின் பவுண்டேஷன், கிறிஸ்தவ சபையின் அஸ்திபாரம், கிறிஸ்தவ சபையின் ஆரம்பம், சபையின் டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்லலாம். பெந்தைக்கோஸ்தே அந்த பண்டிகை நாளில் இது முதல் தேவ ஜனங்கள் பலகி பெருக ஆரம்பித்தார்கள். உபத்திரவமும் பெருக ஆரம்பித்தது. பாருங்க, முதல்ல 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்புறம் அதிகாரிகள் இவங்களை பிடிச்சாங்க. இவங்க சிலுவையில இவங்களை சிறைச்சாலையில போட்டாங்க. பேதுருவையும் யோவானையும் கர்த்தர் அற்புதமா விடுதலையாக்கினார். அப்போ சவுல் போன்றவர்கள் எழும்பினாங்க, அடிச்சாங்க, உதைச்சாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. பெரிய துன்பம் வந்தது. ஆனா சபை வளர்ந்து கொண்டே இருந்தாங்க. ஆவியானவர் அவ்வளவு பலமா கிரியை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதை அப்போஸ்தலர் நடபடியில பார்ப்போம். இன்றைக்கு இது நம்முடைய காரியம் இல்லை, நான் அப்படி லைட்டா சொல்லிட்டு போறேன். இதுதான் கிறிஸ்தவ சபையின் ஆரம்பம். இந்த கிறிஸ்தவ சபை விதமாக சபையும் 2வது முறை 5000 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. சபையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, உபத்திரமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களிலே இவர்கள் உபத்திரத்தை சந்தோஷத்தோடு சகித்தாங்க. அப்போஸ்தலர் 5 கடைசி வசனங்களிலே பேதுருவும் யோவானும் சிறைச்சாலையிலிருந்து வரும்போது அவங்க எப்படி சொன்னாங்க, அவருடைய நாமத்துக்காக அவமானப்படும்படி எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுனால சந்தோஷத்தோடு ஆலோசனை சங்கத்தை விட்டு விலகினார்கள். அவ்விதமாக குழப்பமும் இருந்தது, பிரச்சனை இருந்தது, சபை வளர்ந்து பெருகிட்டே வந்தது. இப்படி இருக்கும்போது அப்போஸ்தலருடைய காலம் வருது, சபைகள் பெருகுது. ஆரம்ப நாட்களில சபைகளை வீடுகளில தான் கூடி ஆராதிச்சாங்க. இப்ப நம்ம சபை என்றால் என்ன, சபையின் ஆரம்பத்தை பார்க்கிறோம். வீடுகளிலே கூடி ஆரம்பிச்சாங்க. சபை பொதுவாக கணவன் மனைவி விசுவாசியா இருந்தா அந்த இடத்துல கூடுவாங்க. வீடுகள் தோறும் சபை ஆராதனை நடத்துனாங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க. சபை வளர்ந்து பெருகி வந்தது. 1ஆம் நூற்றாண்டிலே தோமா இந்தியாவுக்கு வந்தார். 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர் 8 கடைசி வசனங்களின்படி அந்த எத்தியோப்பிய மந்திரி கந்தாகு என்பவருடைய மந்திரி பிலிப்புவினால் ஞானஸ்நானம் பெற்று மகிழ்ச்சியோட போனார். அவர் மூலம் எத்தியோப்பியாவுக்கு சுவிசேஷம் போச்சு. அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு பட்டணங்களுக்கு சிதறி போனார்கள். 1ஆம் நூற்றாண்டிலே சபை எங்கும் பரம்பி வளர ஆரம்பித்தது. அப்போஸ்தலர் 8 சீஷர்களுக்கு உபத்திரம் வருது. உபத்திரம் வந்தோன்னு எல்லாரும் சிதறடிக்கப்படுகிறார்கள். அப்போ பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்றவங்க மட்டும் எருசலேமில் இருக்காங்க. மற்ற அத்தனை பேரும் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்பதான் பவுல் சமாரியாவுக்கு போனார். அந்த இடத்துலதான் பவுலுக்கு அந்த மந்திரியை பார்த்தது. அப்ப சமாரியாவில் அங்க ஒரு எழுப்புதல் நடக்குது. இவ்விதமாக சீஷர்கள் போன இடத்துல எல்லாம் எழுப்புதல், பெரிய அற்புதங்கள், சபை வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. இப்போது 13ஆம் பவுல் ஊழியத்துக்கு வரார். அப்போஸ்தலர் 13ஆம் பவுல் ஊழியத்துக்கு வந்து மிஷனரி பயணங்களை ஆரம்பிக்கிறார். முதலாவது பவுல் சீலாவை கூட்டிட்டு போவார். பவுலும் பர்னபாவும் போவாங்க. இப்படி பவுலும் பர்னபாவும் முதல்ல போனாங்க, அப்புறம் சீலாவை கூட்டிட்டு போவார். இப்படி போகும்போது அவங்க மிஷனரி ஊழியம் செய்யறாங்க.
மிஷினரி ஊழியம் செய்யும் போது மிஷினரி ஊழியனா சுவிசேஷம் அறியப்படாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றது, சபைகளை ஸ்தாபிக்கிறது. ஊரா போவாங்க. எந்த ஊர்ல யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த இடத்துல இயேசுவை பெற்று சொல்லுவாங்க. சில நாள் தங்கி இருப்பாங்க. அவங்க கொடுக்கறத சாப்பிடுவாங்க, அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு கர்த்தருடைய வழிநடத்தின்படி போயிட்டு கொண்டே இருப்பாங்க. அப்ப இவங்க ரசிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு வீடை, அதை நான் நினைக்கிறேன் கணவனும் மனைவி ரட்சிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தா அவங்கள்ட்ட வீட்டுல கூடி ஆராதிங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி சபைகள் வீடுகளிலே ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. இது முதல் காலங்கள். இப்படி போயிட்டு இப்ப பாருங்க, பிலோமனுடைய வீட்டுல ஆராதனை நடந்திருக்கிறது, சேவானுடைய வீட்டுல ஆராதனை நடந்திருக்கிறது. இப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தபடியாக ஊழியங்கள் வளர்ந்து கொண்டு போகும்போது நிருபங்கள் எழுதுறாங்க. இப்ப ஒரு இடத்துல கலாத்தியா, எபேசு பட்டணம், தெசலோனிக்கேயே, பிலிப்பி பட்டணம், இப்படிப்பட்ட பட்டணங்களில் எல்லாம் பவுல் ஊழியம் செய்து சபைகளை ஸ்தாபிச்சு அந்த ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு மூப்பரை வச்சு இப்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் திருப்பி அவங்க மறுபடியும் வர வாய்ப்பு இருந்தா வருவாங்க. இல்லைன்னா கடைசி காலத்துல செய்தி எழுதுறாங்க, அவங்களுக்கு நிருபங்கள். அதுதான் நான் படிக்கிற ரோமர்ல இருந்து பிலோமோன் வரையிலே உள்ள நிருபங்கள். அப்ப அந்த நிருபங்கள் எழுதி இன்னார் நீங்க வாசிங்க, நீங்க வாசித்தப்புறம் இவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்ட்டு அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நெறிமுறைகளை நிருபங்கள் எழுதி கொடுத்தாங்க. இவ்விதமாகத்தான் முதலாம் நூற்றாண்டிலேயே சின்னாசியாவில் உள்ள 7 பட்டணங்களிலே சபைகள் போயிடுச்சு. எபேசு, சிமர்னா, பெருகமோ, சர்தை, திரத்தீரா, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, இந்த 7 பட்டணங்களும் சின்ன ஆசியாவில் உள்ள ஆசியா மைனர் என்று சொல்லப்பட்ட இடத்துல உள்ள பட்டணங்கள். அங்கே சபைகள் ஆரம்பிச்சது. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது முதல்ல இந்த 7 சபைகளுக்கு தான் வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரத்திலே செய்திகள் கொடுக்கப்பட்டது. இப்படி சபை வளர்ந்து கொண்டே இருந்தது. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சபைகள் வளர்ந்து பெருகும் போதும் சபைகளுக்கு இடம் வாங்கணும், கட்டடம் கட்டணும், அப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தது. அது வரையில இப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்தது கிடையாது. ஒவ்வொரு சபையும் அந்தந்த பட்டணத்தின் பெயர்களில் அழைக்கப்பட்டது. பிலிப்பி சபை, கொலோசிய பட்டணத்துல கொலோசிய சபை, தெசலோனிக்கே சபை, இப்படி அழைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உலகம் எங்கும் சபைகள் பெருகிச்சு. அந்தந்த இடத்துல அரசியல் மாற்றங்கள் இருக்கும். அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க. சிலர் ஊழியத்துக்கு ஆதரவா இருந்தாங்க, சிலர் ஊழியத்துக்கு எதிராக இருந்தாங்க. அப்ப சட்டத்திட்டங்களை போட்டாங்க. நீங்க வரவு செலவுங்களுக்கு காட்டணும், கட்டடங்கள் கட்டணும், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு. அநேக சபைகள், இவன் பாச சுந்தரத்துடைய சபை கூட அநேக வருஷம் ஓலை ஷெட்ல தான் இருந்தது. சிபிஎம் ஆரம்பத்துல சபை பில்டிங் வாங்கவே இல்லை, கட்டவே இல்லை. கடைசியில் அரசியல் நெருக்கங்கள் வரும்போது அவங்க கட்ட வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்தது. கட்டணம் கட்ட வேண்டிய நிர்பந்தத்தினாலதான் கட்டடங்களை கட்டுனாங்க. இப்போது அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி சபைகள் அப்படியே கட்டணம்னே போயிட்டு இருக்குது. சரி, நமக்கு இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப நமக்கு என்னன்னா, சபைனா கர்த்தர் எதற்காக வச்சிருக்கிறார், சபையுடைய நோக்கம் என்ன? முதலாவது, சபை கிறிஸ்துவின் சரீரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனம் பார்க்கும் போது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அவருடைய சரீரமாகி சபையின் பக்தி விருத்திக்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் போதகராகவும், சிலர் மேய்ப்பராகவும், சுவிசேஷகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப இது எல்லாமே சபையின் முன்னேற்றத்துக்காக. ஊழியரை ஏற்படுத்துறது சபைக்காக, ஊழியங்கள் ஏற்படுத்தப்படுறது சபையின் முன்னேற்றத்துக்காக. இவ்விதமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சபைக்கு மூலைக்கல் கிறிஸ்து. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 கடைசியில படிக்கும் போது, எபேசிய ஜனங்கள் புறஜாதிகள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். முழு உலகத்தில் உள்ள ஜனங்கள் 2ஆ பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று இது யூதர்கள், மற்ற அத்தனையும் கிறிஸ்தவர்கள், புறஜாதிகள். யூதர்கள், புறஜாதிகள். அப்ப யூதரை விட்டுட்டு புறஜாதிக்கு வரணும். இந்த புறஜாதியில தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள், தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள், 2 பிரிவு. இனி தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கிட்ட வாங்க, விக்கிரகாண்டத்தை வணங்குகிறவர்கள், ஆவியாகிய தேவனை வணங்குகிறவர்கள். அடுத்து பல தெய்வ வணங்க உள்ளவர்கள், ஒரே தெய்வ வணக்க உள்ளவர்கள். இப்படி பிரிச்சு வரும்போது கிறிஸ்தவர்கள் இயேசுவாகிய தேவனை மட்டும் வணங்குகிறவர்கள். அப்ப எபேசு சபையில் உள்ள விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருக்குள்ள வரும்போது பவுல் அவங்களை என்கரேஜ் பண்றார், தைரியப்படுத்துறார். ஆகையால் நீங்கள் இனி அந்நியர் கிடையாது.
இதுக்கு முன்னாடி அந்நியர் மீன்ஸ் யூதர் இல்லாத அத்தனை பேர் அந்நியர்கள். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளா மயிராமல் தேவனோடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள் என்புடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இதுல சபைக்கு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு பேரு, மாளிகை ஒரு பேரு, தேவனுடைய வீடு ஒரு பேர். இதெல்லாம் சபையுடைய பெயர்களாக்கும். இந்த பேருள்ளதான் இப்ப இந்த பேர் தான் பேரின் தகுதியின்படிதான் சபை நடத்தப்படுமே வெளிய மனுஷனுடைய சித்தத்தின்படியோ மனுஷனுடைய சட்டத்தின்படியோ மனுஷனுக்கு பயமுறுத்தலின்படியோ சபை நடத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த சபையுடைய பேர் இதுக்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல். பேதுரு 1 பேதுரு 3 கடைசி சொல்லும் போது ஏசாயாவினோட ஒரு வசனத்தை அவர் சொல்லி காட்டுறாரா, இதை பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான மூலைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன், அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவன் பதறான். அப்ப இயேசு கிறிஸ்து மூலைக்கல். சபைக்கு அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள், போப்பு கிடையாது. சபையின் தலைவர் போப்புங்கிறது பயங்கரமான துருபதேசம். சபைக்கு தலைவர் இயேசு, மூலைக்கல் இயேசு, அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். அதன் மேல் ஒவ்வொரும் இசைவாக கட்டப்படுகிறோம். இசைவாக இப்படி புட்டுட்டு போறாப்புல இல்ல, விசுவாசிகள் இசைவாக இணைக்க வேணும். இசைவு இணைப்பாக எருசலேம் இசைவு இணைப்பான நகரம் இணைப்பாக கட்டப்பட வேண்டும். இதற்கு சாலமோன் தேவாலயம் கட்டும் போது நடந்த ஒரு சம்பவம் நம்ம இதுல கோட் பண்ண வேணும். என்ன? 1 ராஜாக்கள் 6:7 ஆலயம் கட்டப்படும் போது அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களினாலே கட்டப்பட்டது ஆகையால் ஆலயம் கட்டும் போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த வித இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அங்கே கேட்கப்படவில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? சாலமோன் தேவாலயம் கட்டும் போது பக்கத்துல ஒரு பள்ளத்தாக்கில் எல்லா டூல்ஸும் செஞ்சு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தேவாலயம் கட்டும் போது இந்த ஒரு கல்லுங்க நீட்டி இருக்குது, இதை வெட்டுதல், இது தேவையில்லை, வீசு கிடையவே கிடையாது. ஏற்கனவே இந்த பள்ளத்தாக்கில் எல்லாம் சரி பண்ண பாட்டு அப்படியே வச்சு அடுக்குவாங்க, அவ்வளவுதான். அது எதுக்கு அடையாளம்னா, இயேசுவாகிய மூலைக்கல்லின் மேல் அப்போஸ்தலராகிய அஸ்திபாரத்தின் மேல் நம்ம ஒவ்வொருவரும் இசைவாக்க கட்டப்படுகிற சபையில நம்ம பணிதிருக்கிற இடம் தான் சபை. சபை என்கிறது விசுவாசிகளுக்கு ஒரு பணித்தளம், ஒர்க் ஷாப். மூர்க்கம், கோபம், பெருமை, எரிச்சல், கசப்பு எல்லாத்தையும் வெட்டி சொறி பண்ற இடம் தான் சபை. எங்க சிலரு வெட்டுறதுக்கும் சரி பண்ணப்படுறதுக்கு ஊழியருக்கு ஒப்பு கொடாதவங்க தாந்தோண்டிகளா போய் அந்த கட்டடத்துல சேர முடியாது. அநேகரை எனக்கு தெரியும். சிலர் பாத்தீங்கன்னா அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். விசுவாசிகள் ஒரு நிலம் வந்த உடனே, பணம் வந்த உடனே ஊழியர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வைக்க விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரும் நிலம் வச்சது கிடையாது. அப்படியே எனக்கு தெரியும் ஒரு சகோதரி, அது அவ இந்துல இருந்து கிறிஸ்டியனா சிஎஸ்ஐல மாதிரி கல்யாணம் பண்ணி வேதம்னா என்னன்னு தெரியும் ஒண்ணுமே தெரியாது. நான் அதுக்கு முழுக்க சத்தியத்தை சொல்லி கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தி ஞானஸ்நானம் கொடுத்து ஓரளவு விசுவாசிகிட்ட பழக்கம் வந்தவொடனே எல்லா விசுவாசிகளும் எங்களையும் அதுக்கு கைக்குள்ள வைக்க ஆரம்பிச்சிச்சு. வந்துச்சு கடைசியில இங்க போய் இங்கேருந்து அதை அள்ளிட்டு அங்க கொண்டு போய், அங்கேருந்து அள்ளிட்டு அங்க கொண்டு போய், இங்கேருந்து அள்ளிட்டு இங்க கொண்டு வந்து இப்ப மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் போல நிலைக்குது. இப்படி எத்தனை பேர் தெரியும். இன்னொரு இடத்துக்கு போயிருந்தேன் நான் அடிக்கடி செய்தி கொடுக்க போற ஒரு சபை. சில முக்கியமான விசுவாசிகள்லாம் காணல. நான் என்னன்னு கேட்டேன். அவங்க ஒரு காரணத்தை சொன்னாங்க. அந்த விசுவாசிகள் அத்தனை பேரை நான் போய் பார்த்தேன், ஏற்கனவே அறிமுகமானவங்க. அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல இத்தனை பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், எங்க வீட்டுல இவ்வளவு தசோமாகும் போகும், ஏன் எங்களை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன் எங்களை அவங்க கண்டிக்கிறாங்க? அப்போ காணிக்க கொடுத்ததுனால காணிக்க கொடுக்கறவங்களுக்கு ஊழியக்காரர் அடிமையாகணுமா? சத்தியத்தை அறிஞ்ச ஒரு விசுவாசியும் எந்த காணிக்கைக்கு மேல வர மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கட்டும். இவ்விதமாக ஒர்க் ஷாப் தான் சபை. சபை பரலோகத்துக்காக ஜனத்தை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு இடம். அதுதான் ஒவ்வொரு நாளும் வசனங்களை கேட்டு கேட்டு சுவாபத்துல மறுரூபமாக்கி கடைசியில நாம் இயேசுவை போல போறது. சரி, இப்போது சபைன்னா என்னன்னு பார்த்தோம். சபையுடைய அஸ்திபாரத்தை பார்த்தோம், மூலைக்கல்ல பார்த்தோம், விசுவாசிகள் எவ்விதமாக இணைக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம். இப்ப சபையுடைய பெயர்களில சில பேர் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வேதத்துல கர்த்தருடைய சபைக்கு ஏராளமான பெயர் உண்டு. ஒன்று கிறிஸ்துவின் சரீரம்.
இப்ப நான் எபேசியர்ல சொன்னது. ரெண்டாவது கட்டடம், ஒரு கட்டடம், ஒரு வீடு, ஒரு அரண்மனை, மாளிகை, அதுவும் நான் இப்ப சொன்னேன். அடுத்து மந்தை. மந்தை, சபைக்கு மந்தை என்ற பெயர் உண்டு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல பேதுரு சொல்லுவாரு, உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல, விசனமாகவும் அல்ல, உதார குணத்தோடு, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, பொறுமையோடு, கர்த்தருக்கு பயந்து, இழிவான ஆதாயத்துக்காக அல்ல, உங்களை மந்தையை நீங்கள் மேய்க்க வேணும். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். சபை ஒரு மந்தை, அவருடைய சொந்தக்கார பிரதான மேய்ப்பனாகிய இயேசு, ஊழியர்கள் அந்த மேய்ப்பர்கள், மந்தை ஒவ்வொன்றும் ஆடு. இது சபையுடைய ஒரு பெயர். ரெண்டாவது இன்னொரு பெயர் கன்னிகை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், அந்த கொரிந்தி சபையை பார்த்து, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நீ தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கன்னி என்பது கணவனுக்கு வாழ்க்கைப்பட போற ஒரு வாலிப பெண், கற்பு கொலையாதவங்க, ஒழுக்கமானவங்க. அப்ப சபையாகி அவ்வளவு ஜனங்களும் கிறிஸ்துவாகிய மணவாளனுக்காக ஒரு எதிர்கொண்டு கரை திரையற்றவர்களாக எதிர்பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததே சபைக்காகத்தான். என்ன சொல்லி இருக்குது? எபேசியர் 5:26 வசனத்துல, தாம் அதை மீன்ஸ் சபையை, தாம் இயேசு கிறிஸ்து சபையை தாம் அது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமை உள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு எதற்காக ஒப்பு கொடுத்தார்? ஒரு மணவாட்டி ஆயத்தம் பண்ண. இயேசு எதற்காக காயப்பட்டார்? மணவாட்டிக்காக, தன்னுடைய சொந்த மணவாட்டிக்காக ஜீவனை கொடுத்து அழிமிட்டார். அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல திருமணத்தின் போது இந்த வசனம் வாசிப்பாங்க. கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல எந்த மனுஷனும் தன் மனைவியை போஷித்து காக்க கடவன். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். எப்படி சொல்றாங்க? கிறிஸ்து சபைக்கு, கிறிஸ்துவின் சரீரம் சபை, கிறிஸ்து சபைக்கு தலை. இத வேதத்துல ஏராளமாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக சபை வேதத்துல ஒப்பிடப்பட்டிருக்கிறது புறா. என் புறாவோ, என் உத்தமியோ, ஒருத்தியே. ஏன் புறான்னு சொல்லி இருக்குன்னா, எல்லா பட்சிகளிலேயும் புறா ஒன்றுதான் கசப்பில்லாதது, பித்து இல்லாதது. நான் எல்லா கோழி அறுத்தாலும் அதுல ஒரு சின்ன பித்து இருக்கும். அது கலங்கிச்சன்னா ஈரல் ஃபுல்லா போயிடும். கவனமா அதை அறுத்தெடுப்பாங்க. ஆனா அந்த புறாவுக்கு பித்து இருக்காது, கசப்பு இருக்காது. ஒரு புறாவுடைய குடல்ல இருந்து கால்ல இருந்து நான் எல்லா வழியும் சாப்பிடலாம். அப்போ தேவன் ஜனங்களுக்கு பலியிட ஒப்பு கொடுக்கும் போது வெறிகுளம்புள்ளதும் அசை போடுகிறதுமான மிருகம் அது ஆடு அல்லது மாடு மட்டும்தான். ரெண்டாவது புறாவை சொன்னார், காட்டுப்புறா அல்லது புறா குஞ்சு. ஆடு கொண்டு வர வசதி இல்லாதவங்க புறா குஞ்சு கொண்டு வர வேணும். ஏன்னா கபடு இல்லாதது. இப்ப ஒரு விசுவாசி கபடு இல்லாதவர்களாக காணப்பட வேணும். எனவே புறாவை கர்த்தர் சபையை புறாவுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். அடுத்தபடியாக சபை ஸ்தோத்திரம், மந்தை, கன்னிகை, கட்டடம், வீடு, பெரிய அந்த வீடு. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, தாமதிப்பேனாகில் கர்த்தருடைய வீட்டில் நடக்கிறதை நீ அறிந்து கொள்ளும்படி. அப்ப தேவனுடைய வீடு சபை. அதான் சொன்னா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். இது இப்படி எண்ணப்பட்ட பெயர்களிலெல்லாம் வேதத்திலே இந்த கர்த்தர் எதிர்பார்க்கிற சபை குறிக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த சபைக்கும் நமக்கு என்ன தொடர்பு? இந்த காலத்துல சபை எவ்விதமாக போகிறது அது நம்ம கட்டாயம் அறிய வேணும். முதலாவது ஒரு சபையை பற்றி வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த சபையில தான் நீங்களும் நானும் ஐக்கியம் வைக்க வேணும். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 6-7 காரியங்கள் கொடுத்திருக்காங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும்
ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய புதிய எருசலேம் இடத்திற்கும் பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 தேவ தூதர்களிடத்திலும் ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கல நலமானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்துக்கும் யாவருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக தேவனுடைய தேவனிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ பரலோகத்தில் பேரதிருக்கிற சர்வ சங்கமாகிய சபை, இதுதான் நம்முடைய முக்கியமான பாயிண்ட். பரலோகத்தில் இருக்கிற எந்த சபை நான் முதல்ல சொன்னது போல இந்த உலகத்துல காணப்படுகிற எந்த சபை பிரிவும் அங்க வரவே வராது. இந்த உலகத்துல ஒரு ஊழியக்காரருக்கோ ஒரு தலைவருக்கோ நீ இப்படி சபையை கட்டு, நான் உன்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்லவே இல்லை. கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, அழைப்பை கொடுத்திருக்கிறாரு, தெரிந்துகொள்ளுதலை கொடுத்திருக்கிறாரு, எப்படி நடந்தா இப்படின்னு வைத்திருக்கிறாரு. வெளிய அவருடைய சபை பரலோகத்தில் இருக்குது. அந்த சபையுடைய பெயர் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. என்னது? பரலோகத்தில் பெயர் எழுதி இருக்கிற முதற் பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. நம்ம ஒவ்வொரு சர்ச்சிலையும் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம். பிள்ளைகள் பறக்கும் போது, பெயர் வைக்கிற போது, அப்புறம் ஞானஸ்நானம் நடக்கும் போது, திருமணத்துக்கெல்லாம் ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். இது யாரும் எங்க கொண்டு போக முடியாது. இந்த நம்முடைய சபையின் விசுவாசி என்பதற்கு அடையாளம். ஞானஸ்தான சர்டிபிகேட் கொடுக்கிறோம். அது ஒரு சபை ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க. நம்முடைய திருமணங்களுக்கு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க. அது நாம செய்யறோம். மற்றபடி எப்போது யாராவது ஒருவர் பாவங்களை அறிக்கிட்டு இது கர்த்தருடைய நாமத்தில் வசனத்தின்படி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெறாங்களோ அவ சபையின் அங்கத்து. இதைத்தான் எபேசியர் பிலிப்பு சொன்னான், பவுல் சொன்னான், நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் இல்லை, தேவனுடைய நகரத்தார், ஒரே வீட்டார். அப்ப தேவனுடைய நகரத்தாரா இருக்கணும்னா, நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டுமானா அந்த சர்வ சங்கமாகிய சபையில மெம்பர் ஆகணும். அதுக்கு யார் மெம்பர்ஷிப் தர்றது? அதுக்கு என்ன சங்க ஃபீஸ் கட்டுறது? ஒன்றும் கிடையாது. நம்ம அடிக்கடி யோசிக்கணும். பாருங்க, நம்ம ஒரு மொபைல்ல ஒரு கால் வருது, சில நம்பரை நம்ம சேவ் பண்ணியிருப்போம், சில நம்பர் சேவ் பண்ண மாட்டோம். ஆனா எங்கிருந்தோ ஒருத்தர் கூப்பிட்டாச்சுன்னா அந்த நம்பர் எப்படி நம்மகிட்ட வருது? ஒரு ஒயர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஏதோ சேட்டலைட் அது. ஆனா இதெல்லாம் அந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சி பரலோக தேவனுடைய ஒரு காரியங்களை மனுஷனுக்கு வெளிப்படுத்துறதாக்கும். அப்ப வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய நினைவுகளை அறிகிறார், நம்முடைய யோசனைகளை அறிகிறார், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களின் தோற்றத்தை அறிகிறார். அப்ப எப்போது யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வெளிச்சத்தில் வர்றாங்களோ அப்போது ஆட்டோமேட்டிக்கா வித்தவுட் எனி பர்மிஷன் ஆஃப் த பாஸ்டர், எந்த காரியமும் இல்லாம தேவனே அந்த பேரை பரலோகத்தில் எழுதிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் சர்வ சங்கமாகிய சபை. இந்த சர்வ சங்கமாகிய சபையை சேர்க்கதான் இயேசு கிறிஸ்து ரகசியத்திலே வருவார். நான் அன்றைக்கு சொன்னேன், இயேசு முதலாவது சபையை சேர்க்க வரும்போது இது திருடனை போல வருவார், மின்னலை போல வருவார், நினையாததற்கு முன்னே வருவார். 1 தெசலோனிக்கே 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவார். இந்த எக்காலமும் ஆரவாரமும் மற்றவங்களுக்கு கேட்காது. காரணம், இயேசு ஒரு எந்தெந்த இடத்துல எல்லாம் பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய அப்பியரன்ஸ பாக்குறோமோ அங்க எல்லாம் சத்தங்களும் மின்னல்களும் தேவ தூதர்கள் புடைசூழதான் தேவன் வருவார், இயேசு வருவார். இப்போ ஒரு சாதாரண மனுஷன் இருக்கிறார், அவர் சும்மா இருக்கும்போது ஒன்னும் வர்க்கத்துக்கு கிடையாது. அவருக்கு எம்எல்ஏ சீட் வாங்கிட்டாருன்னா அவருக்கு பின்னாடி 10 பேர் போவாங்க. ஒரு எம்பி ஆகிட்டாருன்னா அவரு போகும்போது 10 கார் கூட போகுது, எத்தனை காட்ஸ் போறாங்க. அதே போல இயேசு எந்த இடத்துலயும் தனியே வரமாட்டார். ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவார். இது ரகசியத்துல வருகிறது. ஆனா பகிரங்க வருகையில மேலே போன பரிசுத்தவான்களோட கூட வருவார். 1 தெசலோனிக்கேயர் 3:13 அப்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது அப்படி ஆகும். பரிசுத்தவங்கள் மேல போன பரிசுத்தவங்களோட கூட சேர்ந்து வருவார் சீயோன் மலையில. அடுத்து யூதா 6:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அதாவது 1000-10,000 தம்முடைய பரிசுத்தவான்கள் அவனரோடு கூட வருவார். 1000-10,000 பரிசுத்தவங்கள் அனைவரோடு கூட வருவார். மத்தேயு 27:27 மின்னலை போல வருவார். 30 அப்பொழுது மனுஷகுமாரன் அறையான வானத்திலே தோன்றும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். இதெல்லாம் பயங்கரமா வருகிறது.
இப்படியெல்லாம் வர்றது, அந்த முதல்ல வர்றது பரிசுத்தவங்கள் நெவரோடு தேவ காலத்தோடு வருவார்ல, அப்போது பரிசுத்தவங்கள் மேல போவாங்க இல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்படும் இல்ல, அவங்க மத்தியாகத்துல இருப்பாங்க. இந்த உலகத்துல உள்ள கொடுமையான காலத்துல சபை மத்தியாகத்துல இருக்கும். இந்த சபையை சேர்க்கத்தான் இயேசு வருகிறான். இப்போது இந்த காலத்துல சபையுடைய நிலைமை என்னன்னு சில வார்த்தைகளை பார்க்கணும். நாம ரொம்ப துக்கமான ஒரு காரியம். ஒரு காரணம் இல்லாம விசுவாசிகள் 10 பேரை கூட்டிட்டு பிரிஞ்சு போய் தனியே ஒரு இடத்துல இருந்து பெட்டிக்கடை ஆரம்பிச்சது போல. பெட்டிக்கடை தான். கடந்த நாட்களில ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணி, ஒரு 6-7 மாசம் இருக்கும், அம்மா நாங்க ஊழியம் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு, இன்னார் ஏதோ ஒரு பிரபலம் அதுக்கிட்ட நோட்டீஸ் போட்டிருக்காங்க, போட்டு வராங்க, நீங்க வந்து ஒரு சோம் பண்ணிட்டு போங்கண்ணா. நான் கேட்டேன், என் பிள்ளை உனக்கு என்னாச்சு, என்னாச்சு, என்ன பெட்டிக்கடையை ஆரம்பிக்கிற, சபைன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, சபையுடைய லட்சணம் அவனுக்கு தெரியுமா, என்னைக்கு இந்த வேலை அவனுக்கு வந்ததுன்னு கேட்டேன். அவன் என்னன்னா ஒரு 10-20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். அவ ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தான். அவளுக்கு சரியான பேய் பிடிச்சு நாக்கு இவ்வளவு நாளத்துக்கு கீழே தொங்கும். அப்ப நாங்க அளவடங்க சர்ச்சு வேலை நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்னுடைய மகன் அங்க பாஸ்டா இருந்தான், அவனுக்கு அதை நடத்த முடியல. அம்மா நீங்க வாங்கன்னா, நான் பகல்ல அங்க வேலை செய்யும் போது இங்க இருந்துட்டு இங்க இந்த கடைசி பஸ்ஸுக்கு போவோம் ஆரஸ்மங்கலத்துக்கு. அங்க போய் அவ வீட்லயே நானும் என் மகனை மாறி 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 ஜோம் பண்ணுவோம். ரெஸ்ட் ரூமுக்கு நைட்ல போகும்போது புருஷன் கூட்டிட்டு போக மாட்டான், அவனுக்கு பயம். அப்படி இங்க வலிக்கும்பா, அங்க என்ன போட்டு ஜோம் பண்ணும், அங்க வலிக்குங்க, அப்படி உடம்பெல்லாம் வலிக்குன்னு சொல்லிட்டே இருப்பான். தண்ணி கேட்பான், தண்ணிய வச்சு ஏசு ரத்தம் சொல்லி ஜோம் பண்ணி கொடுத்தா வேண்டாம், இதை கவுச்சு நாருது, வேற தண்ணி தான் கேட்பான். ஒரு வாளி ரத்தம் தான், அப்பதான் போவேன்னு சொல்லுவான். எப்படி எல்லாமோ இருந்தா நாங்களும் எப்படியோ வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணி சுகாச்சு கத்தருக்கு சோத்திரம். ஆராதனை வந்துட்டே இருந்தா கணவன் மனைவியுமாக. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சர்ச்சில் ஒரு மீட்டிங் வச்சோம். அவருடைய பழைய பாஸ்டர் வந்தார், வந்து கொஞ்சம் பேசிட்டு இருந்தார். அடுத்த வாரத்துல அவ ஜபத்துக்கு வரல, நாங்களும் கவனிக்கல, ஏன்னா அங்க போறக ஆரம்பிச்சுட்டா. அந்த ஊழியக்காரருடைய மனைவி ஊழியத்துல இல்ல, அது வேற உத்தியோகம் பண்றதா. அதனால இவளையும் கணவனாரையும் தான் ஊழியக்கார ஸ்தானத்துல வச்சுட்டாரு. அப்போதான் இவர் ஹேண்ட்பேக் போட ஆரம்பிச்சா. ஹேண்ட்பேக் போட்டுட்டு ஊழியக்காரி ஆயிட்டா. ஊழியக்காரி இவ இந்த ஊழியத்துல அவருக்கு பங்கு தருவேன்னு சொல்லிட்டே இருந்தாரு போல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்தாபனம் அவரை துரத்திடுச்சு. அப்ப இவருக்கு பலத்தை கூட்டிட்டு அவர் வெளியே வந்துட்டா. இவ்வளவு கணவனாரும் ஊழியக்காரங்க ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஊழியக்காரருடைய பையன் ஊழியத்துக்கு வந்தானா. இப்ப இவங்களை அவர் ஒமிட் பண்ணிட்டாரு. இப்ப இவங்க தனியா ஒழிய ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு சங்கடம்னா தாங்காது. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, ஏடே சபைன்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க, சரி அவர் விட்டாச்சுன்னா வேறவனுக்கு ஒரு ஆவிக்குரிய சபை இல்லையா போறதுக்கு, நீ பெட்டிக்கடையா, இதே வார்த்தை கேட்டேன், நீ பெட்டிக்கடையா நடத்துற அப்படின்னு. இப்போது என்னாச்சுன்னு தெரியல. இப்படி சபைகள் வளருதுனால ஆவிக்குரிய ஊழியத்தின் மேன்மை புறஜாதிகள் மத்தியிலே தூஷிக்கப்படுகிறது. இத்தனைக்கு மெயின்லைன் சர்ச்சஸ் எவ்வளவோ பரவாயில்லை. இவன் ரோமன் கத்திரிக்கா இருக்கட்டும், டிஎல்சியா இருக்கட்டும், சிஐசியா இருக்கட்டும், அதற்கு ஐயர்கள் அங்கு போடுறதுக்கும் கம்யூனியன் கொடுக்கறதுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கும் ரெகுலாரிட்டி வச்சிருக்காங்க. ஒரு கோர்ஸ் முடிக்கணும், ஒரு ஆர்டினேஷன் வாங்கணும். இந்த ஆவிக்குரியன்னு சொல்றவங்களுக்கு தான் எந்த கண்டிஷனும் கிடையாது. அவர் 2 பாட்டு பாட தெரிஞ்சு அவன் பாஸ்டர் ஆகிறான். நாங்க எல்லாம் பாஸ்டர்ன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பயம்தான், அவ்வளவு பயமா இருக்கு அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு. இன்னைக்கு ஈஸியா பாஸ்டர்னு பேரு போட்டா இவன் பாஸ்டர் ஆகிட்டான். எங்க போய் முடிய போகுது தெரியல. இதெல்லாம் வேதனையான காரியங்கள். இதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறது. இவங்களை பார்த்து கட்டாயம் கர்த்தர் சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷம் 7:21 பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இது இயேசுடைய வார்த்தை. அந்நாளிலே அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் மறுத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தில் அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்யறக்கார என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவேன் சொன்னார். இதெல்லாம் அக்கிரமம். ஆனா கிரியை நடக்கும். காரணம் அன்புள்ள தேவன், ஜனத்தை நேசிக்கிற தேவன், ஜனத்துக்காக ஜீவனை கொடுத்த தேவன். ஒரு கேசட் உள்ள வார்த்தை கேட்டாலும் பேய் ஓடும். ஒரு எங்கேயோ கேட்கிற மைக்கில ஜெபச்சத்தை கேட்டாலும் சாசு ஓடும். உன்னை கர்த்தர் பயன்படுத்தினாரு, நீ சத்தியத்தின்படி வாழாவிட்டால் கர்த்தருடைய சமூகத்துல பரிதாபமா இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். நான் நினைக்கிறேன் கர்த்தர் வரும்போது அநேக ஆராதனை வீரர்கள், அநேக சபைகளை நடத்துகிறவர்கள் இந்த வசனத்தின்படி அக்கிரமக்காரர்கள் எண்ணப்படுவார்கள்.
ஏன்னா இந்த வசனம் இயேசு அவருடைய வாயினாலே சொன்னது. அக்கிரமம் செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். அவரு கேட்பார், நீ எனக்கா ஊழியம் செஞ்ச? நீ உனக்கு பெருமைக்காக ஊழியம் செஞ்ச? இன்னொன்னு, இந்த ஆவிக்குரிய, நான் ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரி 43 வருஷத்துக்கு மேல சபை ஊழியத்துல இருக்கிற சின்ன ஊழியத்தை வச்சுட்டு தமிழ்நாடு பெரும்பாலான இடத்துல பயன்படுறேன். ஆனால் இந்த பண விஷயத்துல இந்த ஆவிக்குரியர்கள் என்று சொல்லுகிறத கொடுத்து வெட்கப்படணும். நான் ரொம்ப வெட்கப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு சில வருஷங்கள் சிஎஸ்ஐ ஹாஸ்டல்ல படிச்சான். இதை நான் ஊழியக்காரருக்கு எதிரியா சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். அப்போது அவன் அதுல இருந்து ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போறதுக்கு மறுத்தான். நான் என்னன்னு கேட்டவன் சொன்னா, சிஎஸ்ஐ சர்ச்சில் காணிக்கை இந்த வாரம் உள்ள காணிக்கை அடுத்த வாரம் கவர் காணிக்கை தனிய, இந்த உண்டியல் காணிக்கை தனியன்னு கணக்கு சொல்றாங்க. உங்க ஆட்கள் சொல்றாங்களா? ரெண்டாவது, எங்கேயோ ஒரு சர்ச்சை அடிச்சுட்டான், எங்கேயோ ஒரு பிரச்சனை வந்து போச்சு, அவங்க பணம் தான் முதல்ல போகுது. நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஆட்கள் தோத்துரும் பாக்கெட்ல தானே போடுறீங்கன்னு கேட்டான். நான் ரொம்ப வெக்கப்பட்டேன். தோத்துறேன். அநேகர் இன்னைக்கு நான் இன்னொரு காரியம் சொல்றேன், ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் அது எதுக்காக சொல்றேன்னே தெரியல. நான் பாஸ்டர் ஜான்டோஸ் கையில வளர்ந்தவன். அவரு, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது கடமலை கொண்டு கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு ஊழியர் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல பாஸ்டர் பேசும்போது நான் பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். அவர் பேசின ஒரு செய்தி இன்னும் காதுல ஒழிச்சுட்டே இருக்குது. அவர் என்ன சொன்னாருன்னா, மாற்றம், ஊழியர்களுக்கு மாற்றம் வரும். அப்படி மாற்றம் வரும்போது, நான் இந்த சபையில இருக்கும் போது ஒரு கத்தி வச்சிருந்தேன், அது நல்லா அறுது, அதனால இந்த கத்தியை கொண்டு போற நீங்க நினைக்க கூடாது. மாற்றம் வந்தா பெட்டியை தூக்கிட்டு போயிடணும், உன் துணியை மட்டும்தான் தூக்கிட்டு போன அப்படின்னு சொன்னார். ஆனா இன்றைக்கு ஊழியக்காரங்க மாட்டல் வரும் முன்னாடி ஊழியக்காரன் போகும்னா லாரியில ஜாமானம் போகுது. விசுவாசமும் இல்லை, அதனால தெய்வீக சுகம் சபையில இல்லை, கிரியை இல்லவே இல்லை. ரொம்ப துக்கமா இருக்கு. அப்ப நாங்க எங்க பெற்றோர், எங்களுடைய பாட்டி தாத்தா, எங்களுடைய அம்மா அப்பா ஆராதிச்ச தெய்வன் வேற, இப்ப ஆராதிக்கிற தெய்வன் வேறையோன்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப துக்கமான காரியம் சபைகளின் நிலைமை. ஆனப்படினால சபை ஒன்று. சபைக்கு தேவன் சபைக்கு கொடுத்த வேலை தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். எபேசு சபையை விட்டு பவுல் சொல்லும் போது, புறப்படும் போது, அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நாம் போன பின்பு வெகு மனத்தாழ்மையோடும், 13ஆம் வசனம் இது, வெகு மனத்தாழ்மையோடும் யூதர்களுடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன்னு சொல்லுவார். 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்லுவாரு, உங்க மூப்பர்களை பார்த்து, உங்களை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் தமது மந்தையை மேய்ப்பதற்கு உங்களை கண்காணிகளாக வைத்த தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தம்முடைய மந்தை முழுவதையும் கண்காணிகாலிக்க வைத்திருக்கிற உங்களை குறித்தும் எச்சரிக்கையாருங்கள் சொல்வார். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தையே சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கிறார். சபைக்கு தேவன் இயேசு கொடுத்த விலை என்ன? அவருடைய சொந்த ரத்தம். சபைக்கு இயேசு கொடுத்த விலை என்ன? சொந்த ரத்தம். எதற்காக? ஒரு உத்தம மனவாட்டியாக கரை திரை பிழை ஒன்றுமில்லாத பரிசுத்தமும் சபையாக தமக்கு முன்னே நிறுத்துவதற்காக. எவ்விதமாக ஒரு திருமணத்துல ஒரு மாப்பிள்ளைக்கு பக்கத்துல பொண்ணு அலங்கரிச்சு கொண்டு விடுறாங்களோ, இதே போல இயேசு மத்தியாகத்துல வரும்போது சபை அவருக்கு வலது பாசத்துல போய் நிக்க வேணும். இன்னைக்கு இங்க ஊழத்தனத்தை பண்ணிக்கிட்டு, திருட்டுத்தனத்தை பண்ணிக்கிட்டு, அநியாயத்தை எல்லாம் பண்ணிட்டு சபைக்கு மேல போய் நிக்க முடியுமா? இன்னும் ஒண்ணு, இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வர சொல்றேன். எத்தனை ஊழியக்காரங்க இன்னைக்கு கடன் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ஒழிச்சிருக்காங்க. இஎம்ஐ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில எங்கள்கிட்ட வளர்ந்து வெளியே போன ஒரு பிள்ளை வந்தான். சொன்னா, அஞ்சி, நான் எங்க ஊர்ல நாங்க வித்தியாசமா இருக்கிறோம் அப்படின்னா. என்னம்மான்னு கேட்டேன். எல்லா வீடுகளுக்கும் இஎம்ஐ வாங்க அந்த ஏஜென்ட்ஸ் வருவாங்க, எங்க வீட்டுக்கு இவனும் வரமாட்டான். எங்க வீடு ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா பார்ப்போம். எங்களுக்கு ஒரு கடனும் கிடையாது, ஒரு இஎம்ஐயும் கிடையாது. அப்படிதான் நீங்க வளர்த்தி விட்டீங்கன்னா அப்படி இப்படி 10 பிள்ளைய போனா கூட போதும் அப்படின்னு சொன்னா. நான் இன்னைக்கு ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியா இல்லாம, பணத்துல உண்மை இல்லை, ஜீவியத்துல உண்மை இல்லை, அந்தரங்கத்துல உண்மை இல்லை, பேச்சுல உண்மை இல்லை. ஆனா சிப்பா போட்டுவிட்டு சட்டைய பைபிளை எடுத்துட்டு நாங்க ஒரு பாஸ்டர்ன்னு சொல்லும் போது
கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். அப்படிப்பட்டவர்கள் சபையை வருகைக்கு நடத்த முடியாது. தோத்திரம். எனவே சபை ஒன்று ஊழியர்களுக்கு தேவன் கண்காணிகளாக வைத்திருக்கிறார். நான் மிகுந்த ஜாக்கிரதையோடு இதுல தான் காணப்பட வேண்டும். இதுல நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். கிதியோனுட்ட யுத்தத்துக்கு போகும்போது ஏன் நாய் நக்குன போல நக்குறவங்களை தனியா நிறுத்தினாரு? யாரா யோசித்தீங்களா? தண்ணி குடிக்க இன்டர்வியூ வச்சாரு. முதல்ல வச்சதுல அப்புறம் ஒரு பயங்காளி, புதுதா வீடு கட்டினவன், புதிதா கல்யாணம் பண்ண போன்னு சொன்னா கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அப்பம் கர்த்தர் சொன்னாரு, தண்ணியில வா, எங்களை நான் சோதிச்சு காட்டுவேன்னு. எல்லாட்டையும் தண்ணி குடிங்கிறான்னு சொன்னாரு. எல்லாரும் தண்ணி குடிச்சாங்க. தண்ணிய நாய் நக்குறது போல நக்கி குடிச்சவன மட்டும் தண்ணியை நிலகிறான்னு சொன்னாரு. 300 பேர் இருந்தாங்க. அவனோட கொண்டுதான் வெற்றி செய்தார். ஏன் அந்த தண்ணியை நாய் நக்குறது போல நக்கணும்? நாய் ஒரு அசிங்கம், நாம விரும்பாத ஒரு மிருகம் இல்லையா? நாய் கக்குனதெல்லாம் தின்னும். ஏன் இந்த இடத்துல நாயை போல காட்ட சொன்னார்? நாய் நடுக்கடலை கொண்டு விட்டாலும் நக்கிதான் குடிக்கும். ஒரு ஊழியனுக்கு, நான் ஒரு ஊழியக்காரி பயத்தோட சொல்றேன், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஊழியக்காரிக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் இவ்வளவு தான் எனக்கு எழுதி இருக்க வேணும். பவுல் சொல்ல இல்லையா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்காது. எத்தனை ஊழியக்காரங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை மட்டும் செய்யறோம். கிடைச்சா சோத்திரம், கிடைச்சா சோத்திரம். ஊழியக்காரன் அதுகள் அதிகமா சொல்ல விரும்பல, பயமா இருக்குது எனக்கு. எனவே தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறவர். ஒரு முக்கியமான போஸ்ட்ல நம்மளை வச்சிருக்கிறாரு. அநேகருக்கு நம்ம யாருன்னே தெரியாது. ஊழியக்காரனுடைய மேன்மையே தெரியாது. ஊழியக்காரனுக்கு மேன்மை தெரியாது. ஊழியக்காரனை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார், அவனுக்கு கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னு தெரியாது. தெரியாம தான் இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்தில எல்லாம் அவங்க கோளாறி போய் இந்த காணுகிற பணத்தையும் இதையும் நம்பி நித்திய ஜீவனை இழந்து போறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இதுக்கு நான் சொல்லலாம்னு தெரியல. நடந்த ஒரு உதாரணம். தெனாலிராமன் அரண்மனையில இருக்கும்போது அந்த ராஜா அவர் இன்டர்வியூ வச்சாராம். என்ன இன்டர்வியூனா, ஒரு இன்டர்வியூ, நிறைய பேர் வர்றாங்க, பல வாசல்களை தாண்டி வர வேணும். அவங்க வரும்போது ஒவ்வொரு வாசல்லையும் பொன்மணிகள், முத்துக்கள், வைரங்கள் சதறி சதறி கிடக்குது. வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு எடுத்து பாக்கெட்ல, ஒன்னு எடுத்து இந்த பாக்கெட்ல, ஒன்னு எடுத்து இந்த செருவி எல்லாம் வந்துட்டாங்க. தெனாலிராமன் ஒண்ணுமே கவனிக்கல. அவன் என்ன நினைச்சான்னா, ராஜா தேவையில்லாம இதுக்கு போட மாட்டார், ராஜா இதுக்கு போட்டாருன்னா ஏதோ சம்திங் இருக்கும். அப்படி தெனாலிராமன் ஒண்ணுமே தொடரல. எல்லாம் கொலு மண்டபத்துக்கு வந்தாச்சு. ராஜா இருக்கிறார், மந்திரிகள் இருக்காங்க. இன்டர்வியூ என்ன தெரியுமா, ராஜாக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடணும். ராஜாக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடணும். இந்த பாக்கெட்ல அள்ளி போட்டா ராஜாவினுக்கு கால் வலிக்குது, ராஜாவினுக்கு வயிற்று வலிக்குது, ராஜாவினுக்கு முதுகு வலிக்குன்னு ஒரு தடவை ஆடல. தெனாலிராமன் வந்தான், இவன்ட்டுதான் ஒண்ணும் இல்லையே, அழகா டான்ஸ் ஆடலாம், மந்திரி பதவி வாங்கினான். தோத்திரம். கத்த நம்மகிட்ட அதையும் இதையும் தந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு ஊழியக்காரர்கிட்ட. இவன் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவான், இவன் மாம்சத்துல எப்படி சுத்தமா இருக்கான், இவனுக்கு பாவம் செய்ய வாய்ப்பு வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுறானா, இல்ல யோசிப்ப போல ஓடுறானா, இல்ல விழுந்துறானா அந்த ரங்கத்துல, எல்லாத்தையும் கணக்கு பார்க்கிறதே. ஆனா தேவனுக்கு முன்பாக நாம் சுத்தவான்களா இருந்து நம்முடைய கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தில் அதுமேல் அதிகாரியை வைப்பேன். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன் எஜமானுக்குள் சந்தோஷத்துக்கு பிரவேசி என்ற வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய கையில கொடுக்கப்பட்ட மந்தையை, அந்த கற்புள்ள கன்னிகையை, அந்த மணவாளனாகிய இயேசுக்கு பிரியமாக கரை திரை பிழை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அந்த பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற சர்வ சங்கமாகி சபையில இணைக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எனக்கு கர்த்தர் அந்த பாக்கியத்தை தருவாராக. இதை கேட்கிற அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவாராக. இப்படிப்பட்ட அனுபவத்தில் உள்ள சபை தான் கர்த்தரிடத்துல போகும். அப்படி என்றால் ஐக்கியம் வேண்டாமா? கட்டாயம் வேணும், கட்டாயம் வேணும். ஆனா ஐக்கியத்துல பைத்தியம் கொண்டிருக்க கூடாது. அந்த ஸ்தாபனத்தில் உள்ள பாட்டை அங்க பாட மாட்டோம், அந்த ஸ்தாபனத்து கல்யாணத்துக்கு அங்க போக மாட்டோம், அந்த ஸ்தாபனத்தை அங்க கம்யூனியன் எடுக்க மாட்டோம், அந்த ஸ்தாபனத்துல அங்க பொண்ணு எடுக்க மாட்டோம், அங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம். நாங்க இது தப்பு. இந்த ஆசீர்வாதத்தை பவுண்டரியை போட்டு கட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சத்தியத்தில் விகற்பம் இல்லாதவர்கள்,
சில சத்தியத்துல விகற்பம் உள்ளவர்களை நாம ஏத்துக்கவே கூடாது. அது சத்தியத்துல விகற்பம் உள்ளவங்க ஒருவேளை ஆவிக்குரிய அனுபவத்துல வசனங்களை கை கொள்றதுல வேத அறிவுல வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா சத்தியத்துல மாறக்கூடாது. சத்தியத்துல ஒரே மனவோட இருக்கிறவங்களை நாம இணைந்து போக வேணும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஒரே அப்பத்து 1 கொரிந்தியர் 10:17 இந்த ஒரே அப்பம், இயேசு ஒருவர், சபை ஒன்று, திருவிருந்தில பயன்படுத்துற அப்பம் ஒன்று. அந்த ஒன்றை தான் பிட்டு கொடுக்கிறோம். அதான் பவுல் சொல்ல, இந்த ஒரே அப்பத்திலே பானம் பண்ணுகிற நாம், இந்த ஒரே அப்பத்தை புசிக்கிற நாம், அந்த ஒரே சரீரமாக இயேசுவோடு இணைக்கப்பட்டு மகிமையில் எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு தந்து இந்த கிருபையில நிற்கவும், நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட மந்தையை அதற்காக மேய்த்து நல்ல அந்த தேவனுடைய ராஜ்யத்தில கொண்டு சேர்க்கும்படியாக உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.